ஹலோ குட்டீஸ். ஒரு காலத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் சின்ன வைரக்கற்கள் மாதிரி மின்னிக்கிட்டு இருந்த ஒரு அமைதியான சின்ன ஊர்ல மீரான்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. ஒவ்வொரு ராத்திரியும் தூங்க போறதுக்கு முன்னாடி அவ ஜன்னல் ஓரத்துல உட்காந்துக்கிட்டு அந்த பெரிய வட்டமான நிலாவை பாப்பா. அது வானத்துல மெதுவா வெளிச்சம் போடுறத பார்க்க அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது உலகத்துக்கே ஒரு இரவு விளக்கு போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? சில நேரம் மட்டும் ரொம்ப சில நேரமா அவளுக்கு அந்த நிலாவுக்கு போய் கொஞ்ச நேரம் அங்க இருக்கணும்னு ஆசையா இருக்கும். ஒரு அமைதியான ராத்திரி, காத்து மெதுவா மரக்கிளைகள்ல கிசுகிசுன்னு பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல வண்டுகள் எல்லாம் தாலாட்டு பாடிக்கிட்டு இருந்தப்ப ஒரு அதிசயம் நடந்துச்சு. மீராவோட ஜன்னலுக்கு வெளியில ஒரு வெள்ளி வெளிச்சம் தோணுச்சு. அங்க நட்சத்திர வெளிச்சத்துல பளபளன்னு ஒரு ஒளிவிடும் ஏணி நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அது வானத்துல ரொம்ப உயரமா நிலா வரைக்கும் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஏணி நிலா வெளிச்சமும் மெல்லிய நட்சத்திர தூஷியும் சேர்ந்து ஜொலிச்சது. அது அவளுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. மெதுவா பத்திரமா அவ அந்த ஏணியில ஏற ஆரம்பிச்சா. வீடுகளின் கூரைகளை விட உயரமா, மேகங்களை கூட தாண்டி பூமியெல்லாம் சின்னதா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. மீரா மேல போனதும் ஒளிவிடும் விளக்குகள் நிறைந்த ஒரு தோட்டத்துல தன்னை கண்டுபிடிச்சா. நட்சத்திர தூஷியாலான மென்மையான உயிரினங்கள் அங்க மிதந்து போய்கிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன ஒளிமணிகள் காத்துல ஆனந்தமா ஆடி பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் நிலாவோட ரகசிய உலகம். கனவுகள் உருவாகி பூமிக்கு அனுப்புறதுக்காக சேமிக்கப்படுற இடம். ஆனா அங்க ஏதோ சரியில்லை. நிலா வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டு இருந்துச்சு. அத சுத்தி இருந்த நட்சத்திரங்களும் மங்கி சத்தமில்லாம இருந்துச்சு. நிலவோட இதயம் அந்த தோட்டத்தோட நடுவுல இருந்த ஒளிவிடும் ஒரு படிகக்கல் அதன் ஒளியை இழந்துடுச்சு. மீரா ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா அவ மனசுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சுது. தன்னோட அமைதியான கருணையையும் அழகான கற்பனையையும் வச்சு தன்னோட சொந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு சின்ன துளிய தன் மனசுக்குள்ள ஆழமா ஒளிஞ்சிருந்த ஒரு அதிசய ஒளி அவ பகிர்ந்துகிட்டா. மெதுவா நிலவோட இதயம் மறுபடியும் ஒளிர ஆரம்பிச்சது. முன்னை விட பிரகாசமாவும் இதமாவும் வானத்துல ஒரு தாலாட்டு பாடுற மாதிரி இருந்துச்சு. நட்சத்திரங்கள் மறுபடியும் மின்ன ஆரம்பிச்சது. கனவு உயிரினங்கள் சந்தோஷத்துல டான்ஸ் ஆடினாங்க. திரும்பி போற நேரம் வந்ததும் அந்த நிலா வெளிச்ச ஏணி மீராவை பத்திரமா எந்த ஆபத்தும் இல்லாம அவளோட சின்ன வசதியான படுக்கைக்கு திரும்பி கொண்டு வந்து விட்டுச்சு. அந்த ராத்திரியும் அதுக்கப்புறம் அந்த எல்லா ராத்திரியும் நிலா கொஞ்சம் அதிகமா வெளிச்சம் போட்டது அவளுக்காகவே. அதனால குட்டீஸ், நீங்க எப்பவாச்சும்னே நிலா ரொம்ப வெளிச்சமா இருக்கிறத பாத்தீங்கன்னா ஒருவேளை அது உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம், உங்களுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கலாம். எவ்வளவு அழகான பயணம் இல்ல? நிலா நல்லா வெளிச்சமா இருக்கு. இப்போ நம்ம கண்ணை மூடி இனிமையான கனவுகள் காண வேண்டிய நேரம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் நிறைய மந்திர கதைகள் கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரம் மறுபடியும் பார்க்கலாம்.